நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். முன்னாண்டு தன் பதிவேடுகளை அடுத்த ஆண்டு எந்த தேதிக்குள் பதிவறைக்கு அனுப்பி புதிய தன் பதிவேட்டினை முதற் பக்கத்தில் பதிவறை எழுத்தரிடம் அத்தாட்சி வாங்க வேண்டும். அதாவது பழைய எஸ்ஆர் செல்ஃப் ரிஜிஸ்டர் தன் பதிவேடு அடுத்த ஆண்டு எந்த தேதிக்குள் பதிவறைக்கு அனுப்பி புதிய தன் பதிவேட்டில் முன்பக்கத்தில் பதிவறை எழுத்தரிடம் அத்தாட்சி வாங்க வேண்டும். அதாவது நாம் அந்த ரெக்கார்ட்ஸை பதிவறைக்கு அனுப்பிட்டோம், பழைய தன் பதிவேடை அனுப்பிட்டோம் அப்படின்னு எப்போ அதுக்குள்ளே வாங்கணும் அப்படின்னா ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள்ளே நாம் புது ரெக்கார்ட்ஸில் பதிவறை காப்பாளர் அவங்கக்கிட்ட வந்து நாம் ஒரு இனிஷியல் அல்லது அதுக்கான அங்கீகாரம் வாங்கிடணும். முன்கொணர் தன் பதிவேடு தொடங்கும் நாள் ஏப்ரல் 1. அந்த முன்கொணர் அப்படின்னா முன்னாடி உள்ள அந்த பழைய நிலுவைகள், அதான் முன்கொணர் அப்படின்னா பழசை முன்னாடி கொண்டு வர்றது, அதை திரும்ப அதை சேர்த்து கொண்டு வர்றது. இது எப்போ தொடங்கணும் அப்படின்னா ஏப்ரல் 1 தொடங்கணும். அந்த பழைய நடவடிக்கைகளை பதிவறைக்கு அனுப்பிவிட்டு அதை ஏப்ரல் 15க்குள்ளே நாம் அதுக்கான அனுமதியை, அதுக்கான ஆதாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தூய நகல் பதிவேடு எத்தனை களங்கள் உடையது? அதாவது பெரிய அலுவலகங்களில் வந்து தூய நகல் பதிவேடு 11 களங்களை கொண்டிருக்கும். அடுத்து, தூய நகல் பிரிவு கண்காணிப்பாளர் இல்லாத சிறிய அலுவலகங்களில் எத்தனை கட்டங்கள் உள்ள பதிவேடு பராமரிக்கப்படுகிறதுனா, சின்ன அலுவலகங்களில் தூய நகல் பதிவேடு வந்து 4 கட்டங்கள், அது 4 களங்கள் சிறிய அலுவலகங்களில் பராமரிக்கப்படுகிறது. பெரிய அலுவலகங்களில் 11 களங்கள் பராமரிக்கப்படுகிறது தூய நகல் பதிவேடு. மறுகவனிப்பு பதிவேடு எதெல்லாம் பெண்டிங் லிஸ்ட்டில் இருக்கோ அதெல்லாம் வந்து ஒரு ரெக்கார்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த மறுகவனிப்பு பதிவேட்டை ஒப்படைத்த பின், அதாவது பதிவறையில் ஒப்படைத்த பின் அதை மீண்டும் திறந்து பார்க்க வேண்டிய காலம் அப்படின்னா 6 மாதத்திற்கு பின் அம்மாதத்தின் 10 அல்லது 25ஆம் தேதி. 6 மாதத்துக்கு ஒரு முறை மறுகவனிப்பு பதிவேடை 10ஆம் தேதி அல்லது 20ஆம் தேதி 25ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு மாதத்தோட தொடக்கத்தில், முதல் தொடக்கத்திலேயோ இல்லை மாதத்தோட இறுதி முடிவுகளிலோ அந்த மறுகவனிப்பு பதிவேடை பார்க்க வேண்டும். மறுகவனிப்பு பதிவேடு என்பது முன்னுள்ள முடிக்கப்படாத கோப்புகளை, அதாவது நீண்ட ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். சின்ன ப்ராஜெக்ட்ஸும் நம்ம 48 ஹவர்ஸில் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துடணும். இந்த பெரிய வகையிலான அந்த பதிவுகள் வந்து சில பல்வேறு காரணங்களால், ஏன்னா அது ஒரு துறை சம்மந்தப்பட்டிருக்காது, பல துறைகளோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஆனால் இதெல்லாம் 6 மாதத்துக்கு ஒரு முறை அந்த மறுகவனிப்பு பதிவேடாக கொண்டு வந்து அதை நம்ம பார்த்து அதை சரி செய்ய வேண்டும். அது அம்மாதத்தின் 10 அல்லது 25ஆம் தேதி கவனிக்க வேண்டும். அடுத்து, விலை மதிப்புள்ள பொருட்கள், வேல்யூபிள் ஐட்டம்ஸ், அதுக்கு ஒரு செப்பரேட் பதிவேடு இருக்கும், அதுக்கு ஒரு ரிஜிஸ்டர் இருக்கும். வேல்யூபிள் ப்ராடக்ட் அல்லது மெட்டீரியல் அதெல்லாம் ஒரு பதிவேடு வச்சுருப்பாங்க. அது வந்து ஆட்சித்தலைவர் அலுவலகம், கோட்டாட்சியர் அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம், இந்த மாதிரி பெரிய அலுவலகங்களில் இருக்கும். ஸோ விலை மதிப்புள்ள பொருட்கள் பதிவேடு பராமரிக்க வேண்டிய படிவம் 15. படிவம் 15இல் விலை மதிக்கக்கூடிய அந்த படிவங்கள் பதிவு செய்து வைத்துக்கொள்ள வேண்டும். விலை மதிப்புள்ள பொருட்கள் பதிவேடு எவ்வளவு வருடம் கழித்து அளிக்கப்பட வேண்டும் என்றால் 10 வருடங்களுக்கு அதற்கான கணக்கு வழக்குகள், அதற்கான ஆதாரங்கள், அதற்கான படிவங்கள் இதெல்லாம் நாம் பராமரிக்க வேண்டும். 10 வருடம் கழித்து தான் உயர்நிலை அதிகாரிகளோடு அனுமதி பெற்று அவை அளிக்கப்பட வேண்டும். வழக்குகள் தனிப்பதிவேடு, நீதிமன்றம் தொடர்பான வழக்குகள், இது போன்ற பதிவேடுகளை வந்து வழக்கு பதிவேடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தனி பதிவேடு இருக்கும். இதை 10 களங்கள், படிவம் 8A அரசு வழக்கறிஞர்களுக்கு நினைவூட்ட அனுப்புவது. 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து என்ன பண்ணோம்னா
நம்மளோட அந்த அலுவலகத்தில் வழக்கு தொடர்பான ஆவணங்களை யாருக்கு நம்ம நினைவூட்டணும் அப்படின்னா, அரசு வழக்கறிஞர் ஒவ்வொரு துறைக்கும் அது தொடர்பான வழக்கறிஞரோட தொடர்பு இருக்கும். அந்த தொடர்பு உள்ள அவங்களுக்கு நினைவூட்டல் 6 மாதத்துக்கு ஒரு முறை செய்ய வேண்டும். இதற்கு தனியாக 10 கலங்கள் கொண்ட 8A என்ற ஒரு படிவத்தை நாம் பதிவு செய்து வைத்துக்கொள்ள வேண்டும். வழக்குகளுக்கான தனி பதிவேடு அலுவலகங்களில் நடைமுறைப்படுத்தி அதை பாதுகாக்க வேண்டும். அடுத்து வரியர் வழக்கு பதிவேடு. வரியர்னா ரொம்ப ரொம்ப ஏழைகள் அது மாதிரியான ஒரு ரெக்கார்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸ்லம்ஸ்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஏழ்மைப்பட்ட வரியர்கள் வழக்கு பதிவேடு அது மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க சில புகார்கள் அடிப்படையில் இருப்பாங்க. நிலம் இல்லாதவர்கள், வீடு இல்லாதவர்கள், இந்த போன்ற பல்வேறு அலுவலகங்கள் தர மாதிரி அந்த வழக்கு பதிவேடு இருக்கும். இது எப்படி வழக்கு பதிவேடு 8Aவோ, இந்த வறியவர் வழக்கு பதிவேடு 8B. அதில் 10 கலங்கள் இருக்கும் வழக்கு பதிவேடில். இந்த வறியவர் வழக்கு பதிவேடில் 9 கலங்கள் இருக்கும். அலுவலக தலைவர் அண்டு பிரிவு தலைவர், டிபார்ட்மெண்ட் ஹெட்டு, ஆஃபீஸ் ஹெட்டு ஆகியோரின் தணிக்கை இப்பதிவேடு செய்ய வேண்டியது மாதம் ஒரு முறை செய்ய வேண்டும். இந்த வறியவர் பதிவேடை மாதம் ஒரு முறை அலுவலக தலைவரும் பிரிவு தலைவரும் அதை தணிக்கை செய்ய வேண்டும். அடுத்து ஆவணங்கள் வழங்கும் பதிவேடு. 3 மாதத்திற்கு மேல் பதிவலையிலிருந்து பெறப்பட்ட கோப்பு கொடுக்கப்படவில்லை எனில் ஒவ்வொரு மாதம் முதல் தேதி தொடர்புடைய எழுத்தரிடம் பெற வேண்டும். இது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னா, பதிவரை எழுத்தர் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு பதிவரையிலேருந்து ஒரு ஆவணம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதை கொடுத்தவங்களை அந்த பதிவரை எழுத்தர் நோட் பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ அவர் 3 மாதத்துக்குள்ளே அதை திரும்ப கொண்டு பதிவரையில் ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைக்கலைன்னா ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி அந்த எடுத்துகிட்டு போனவருக்கு அந்த பதிவரை எழுத்தர் என்ன பண்ணுவார், நினைவூட்டுவார். இல்லை அந்த ரெக்கார்ட்ஸை திரும்ப வச்சுட்டு நீங்கள் திரும்ப பதிவு செஞ்சு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி வாங்கி திரும்ப கொடுப்பாங்க. எப்படி ஒரு வச்சுட்டு எடுக்கிற மாதிரி திரும்ப அந்த ஏன்னா நமக்கு அந்த ஆவணம் தொலைந்து போகிற வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால தான் அது திரும்ப ஒரு 3 மாதத்துக்கு மேல் வச்சுருக்கிறவங்கள ஒவ்வொரு மாதமும் ஃபாலோ பண்ணி அந்த ரெக்கார்ட்ஸை வாங்கிட்டோ அல்லது எங்கிட்ட இருக்குங்கிறத உறுதி செஞ்சுக்கிட்டோ அந்த பாதுகாக்கணும். அப்படிங்கிறது தான் அந்த பதிவரை எழுத்தற்கான ஆவணங்கள் வழங்கும் பதிவேடு. அடுத்து நீதிமன்றத்தில் ஏதேனும் முடிவுற்ற கோப்பு அனுப்பியிருந்தால் அதன் அந்த விவரத்தை குறிப்பிட வேண்டிய களம் 10. நீதிமன்றத்தில் ஏதேனும் முடிவுற்ற கோப்புகள்னால் ஒரு கேஸு முடிஞ்சிருச்சு, ஸோ அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அந்த ஃபினிஷ் பண்ணக்கூடிய வேண்டிய எத்தனாவது களத்தில் அந்த காலமில் நம்ம அந்த எண்டிங் டீட்டெயில்ஸ் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா களம் 10 எழுதணும். அடுத்து கோட்டநிலை அலுவலர் ஒவ்வொரு அரையாண்டு முடிந்த பின்னும் அனுப்ப வேண்டியது மாவட்ட அலுவலருக்கு ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி. அதாவது 6 மாதத்துக்கு வரவ கோட்ட அலுவலர், அந்த ஒவ்வொரு கோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைமை அலுவலர் என்ன பண்ணணும் அப்படின்னா, மாவட்ட அலுவலர் அப்படின்னா மாவட்ட ஆட்சியருக்கு, கோட்டாட்சியர் அந்த 6 மாதத்தோட அரையாண்டு அப்படின்னா 6 மாதத்தோட ரெக்கார்ட்ஸை அந்த 7வது மாதம் 6 மாதம் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி 7வது மாதம் இந்த அலுவலகத்தில் நடந்த மொத்த ஆவணங்கள், பணிகள், இது தொடர்பான அனைத்து ஆவணங்கள் அல்லது ரெக்கார்ட்ஸு அது தொடர்பான இதெல்லாம் ஒரு குறிப்பாகவோ ஒரு சம்மரி ரெடி பண்ணிவிட்டு மாவட்ட ஆட்சியருக்கு நாங்கள் என்னென்ன பணி செஞ்சுருக்கோம், இது நிலுவையில் இருக்குது, இது முடிக்கப்பட்டிருக்கு, இந்தந்த வழக்குகள் இருக்குது, இதெல்லாம் விசாரணையில் இருக்குது, இந்த மாதிரியான முழு தகவல்களும் 6 மாதம் கழித்து அந்த அடுத்த மாதம் 7வது மாதம் 10ஆம் தேதிக்குள் ஒப்படைக்க வேண்டும். அடுத்து சார்நிலை அலுவலர் கோட்ட அலுவலருக்கு, அதாவது ரெவன்யூலேருந்து வட்டாட்சியர்லேருந்து நமக்கு கோட்டாட்சியருக்கு ஒவ்வொரு அரையாண்டு முடிந்து மறுமாதம் எந்த தேதியில் அனுப்பணும்னா அதே மாதிரி இவங்க எல்லா ரெக்கார்ட்ஸையும் 6 மாதத்துக்கு ஒருவ
அவங்க செஞ்ச வேலைகளை கோட்டாட்சியருக்கு அனுப்ப வேண்டும். மாநில கணக்காயர் தலைவரிடமிருந்து வரும் தணிக்கை மறுப்புரைகளுக்கு காலம் தவறாமல் நடவடிக்கை எடுத்து அது கிடைக்கப்பட்ட எத்தனை தினங்களுக்குள் தேவையான பதிலுடன் திரும்ப அனுப்ப வேண்டும் என்றால் 15 தினத்துக்குள்ளே அனுப்பிச்சிடணும். ஸோ மாநில கணக்காயர் அவங்களுக்கு அவங்கக்கிட்டேருந்து வரக்கூடிய என்கொயரிஸ், அவங்கக்கிட்டேருந்து வரக்கூடிய நமக்கு தணிக்கைகள் அல்லது அப்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் காலம் தவறாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது எத்தனை தினங்களுக்குள் நம்ம பதிலளிக்கணும் அப்படின்னா 15 நாட்களுக்குள்ள அந்த மாநில கணக்காருக்கு நாம் பதிலளிக்க வேண்டும். அடுத்து திருத்தச்சீட்டுகள். அலுவலகத்தில் கிடைக்கப்பட்ட எத்தனை நாட்களுக்குள் புத்தகத்தில் புத்தி கூர்மையுடன் ஒட்டப்பட வேண்டும்? 3 நாட்களுக்குள்ள திருத்தச்சீட்டுகள். அதாவது ஏதாவது ஒரு சேஞ்சஸ், அதாவது ஒரு ஆர்டரு ஜிஓ புதுசாக ஏதாவது வந்திருப்போம். பழைய நடவடிக்கைகளை நம்ம பின்பற்றிட்டு இருக்க மாட்டோம். ஒவ்வொரு பகிர்மான பதிவேடு, தனிப்பதிவேடு இந்த மாதிரிலாம் அந்தந்த நாட்களில் தினசரி வரக்கூடிய அரசு ஆணைகள், உத்தரவுகள், சட்டங்கள், மாற்றங்கள் இதெல்லாம் எழுதி வச்சுருப்போம். இது என்ன பண்ணிடணும், ஏதாவது சேஞ்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 3 நாளைக்குள்ளே அதில் திருத்தம் பண்ணி வச்சிடணும். இதுதான் புது நடைமுறை, இதுதான் புது சட்டம் அப்படின்னு வச்சிடணும். இப்போ இதில் கேள்வி வினாக்கள் உங்களுக்கு முன்னுக்கு பின் முரணாக இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது முக்கியமான வினாக்களை தான் நம்ம தொகுத்துருக்குறோம். அதில் இப்போ பாருங்கள், அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு தொடர்பான வினா இருக்குது. தீ விபத்து, ஒரு அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்படும் போது அதை தடுக்க முயற்சி செய்ய வேண்டும் என்றால் தண்ணீர், மலர் எவ்வளோ நாம் எங்கே வச்சுருக்கணும், எத்தனை வாளிகளை வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு தீ விபத்து ஏற்பட்டால் தண்ணீர், மணல் 1000 சதுர அடி பரப்பளவுக்கு 2 வாளி மணல், 2 வாளி தண்ணீர் இருக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு 500 சதுரடிக்கும் 1 வாளி மணலும் 1 வாளி தண்ணீரும் இருக்க வேண்டும். இது ஏன்னா உங்களுக்கு தீ தடுப்பு அப்படிங்கிறதுக்கு தனி நிறையா பயிற்சிகளே இருக்குது. இது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இது மிகப்பெரிய அளவில் இப்போ கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதுக்கான பயிற்சிகள்லாம் கொடுக்கப்பட்டு வருகிறது. தீ தடுப்பு முறைகள் இது பழைய முறைப்படியும் இதுதான் வெற்றியான சக்ஸஸ்ஃபுல் முறை. இதுதான் தண்ணீரும் மணலும் 1000 சதுரடிக்கு 2 வாளிகளும் 500 சதுரடிக்கு 1 வாளி தண்ணீர், 1 வாளி மணலும் நாம் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததா முக்கிய ஆவண தொகுப்புகள் எதற்கெல்லாம் கொடியிட தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. கொடியிடுதல் எப்படின்னா, நம்மளோட கணக்குகள், அதாவது அறிக்கைகள் இதெல்லாம் அந்தந்த பாகங்களை குறிப்பிட்டு நோட்ஸ், கொடியிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, குறிப்பு வைப்பது என்று சொல்லுவாங்க. இது எதுக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசிடமிடமிருந்து மாவட்ட அலுவலகங்களுக்கு வரக்கூடிய அந்த அறிவுரைகள், சுற்றறிக்கைகள், அதே போல் மாவட்ட அலுவலகிலிருந்து துறை தலைமைக்கு வரக்கூடிய குறிப்புகள், துறை தலைமை அலுவலர்களுக்கு வழங்கக்கூடிய சுற்றறிக்கைகள், உத்தரவுகள், இது போன்ற ஆவணங்களுக்கு கொடியிட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அலுவலக ஆணை புத்தகம் 4 பிரிவுகள் உண்டு. மத்திய மாநில அரசு சட்ட புத்தகங்களை, வரக்கூடிய ஜிஓக்களை, ஒவ்வொரு ஆண்டும் மத்திய சட்ட புத்தகங்களை பைண்டிங் செய்து பராமரிக்க வேண்டும். மாநில சட்ட புத்தகங்களை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பைண்டிங் செய்து பராமரிக்க வேண்டும். அரசு அளிக்கப்படும் கடிதங்களுக்கு எத்தனை நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றால் 3 நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும். அரசு அளிக்கப்படும் கடிதங்கள், ஒரு அரசு ஒரு உத்தரவு ஒரு மாவட்டத்துக்கு அனுப்புவாங்க. அதை 3 நாளைக்குள்ள சைன் பண்ணி அக்செப்ட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜரை தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இது அரசுலேருந்து வரக்கூடிய ஆணைகள், அது போன்ற உத்தரவுகள் இதெல்லாம் 3 நாட்களுக்குள் செயல்முறைப்படுத்த வேண்டும். கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்ட புகார் தீர்க்கப்பட வேண்டியது 2 மாதங்களுக்குள் தீர்க்கப்பட வேண்டும். ஒரு கடிதத்தில் அரசு இடமிருந்து அல்லது தலைமையிலிருந்து வரக்கூடிய புகார்கள், சுட்டிக்காட்டப்பட்ட புகார்கள் தீர்க்கப்பட வேண்டியது 2 மாதங்களுக்குள். மிதிவண்டி செலவு பற்றி பதிவேடு வைக்க வேண்டியது ஒவ்வொரு மாதத்தில் முதல் வாரத்தில். இப்போ மிதிவண்டி கிடையாது, இப்போது வாகனங்கள் வந்துருச்சு, 4 சக்கர வாகனங்கள், இது போன்ற வாகனங்கள் எல்லா அலுவலகங்கள்லையும் இருக்காங்க.
இந்த அலுவலகங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த மிதிவண்டி என்று சொல்லக்கூடிய அந்த வாகனங்களை வந்து பதிவேடு வைக்கணும். ஒவ்வொரு மாதத்தின் முதல் வாரத்தில் அந்த வாகனத்துக்கான பதிவேடு வைக்கணும். எரிபொருள் செலவு, வாகனத்தை பயன்படுத்தியது என்ன, எந்தெந்த காரணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது, இது போன்ற நடைமுறைகளை ஒவ்வொரு மாதத்திலும் முதல் வாரத்தில் தலைமைக்கு பதிவேடை வைக்க வேண்டும். மறுகவனிப்பு பதிவேடு ஒவ்வொரு மாதமும் தணிக்கை செய்யும் அலுவலர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அலுவலர் தலைவரும் பிரிவு தலைவரும் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு மாதமும் மறுகவனிப்பு பதிவேடை வந்து சரிபார்ப்பாங்க, தணிக்கை செய்வாங்க. துறை தலைமை அலுவலகம் அரசிடம் மற்றவரிடமிருந்து பெறப்படும் முக்கிய கடிதம், நேர்முக கடிதம் சம்பந்தமான சிறப்பு பதிவேடு பராமரிப்பவர் யாருன்னா, நேர்முக உதவியாளர் படிவம் 16 பராமரிப்பார். துறை தலைவர் அலுவலகம் அரசிடமிருந்து மற்றவரிடமிருந்து செயல்படுத்தக்கூடிய பெறப்படக்கூடிய நேர்முக கடிதங்கள் சம்பந்தமான சிறப்பு பதிவேடு, ஸ்பெஷல் ரிஜிஸ்டர், சிறப்பு பதிவேடை யார் பராமரிக்கணும் அப்படின்னா, அலுவலக நேர்முக உதவியாளர் படிவம் 16 பராமரிக்க வேண்டும். விலை மதிப்புள்ள பொருட்கள் விலை மதிப்புள்ள பதிவேட்டில் எழுதுவது யார், அதில் யார் சுருக்கப்பம் செய்ய வேண்டும் அப்படின்னா, விலை மதிப்புள்ள பொருட்களை நம்ம வந்து பொட்டகம் அந்த பாதுகாக்கப்பட்ட பகுதியில் வச்சுருப்பாங்க. அந்த ரிஜிஸ்டரில் யார் வந்து சைன் பண்ணணும், எடுக்கும்போதும் வைக்கும்போதும் யார் சுருக்கப்பம் சரிபார்க்கும் போதும் யார் சுருக்கப்பம் சிக்னேச்சர் பண்ணணும் அப்படின்னா, அலுவலக மேலாளர். அடுத்து, அலுவலக எழுத்தர்கள் தபால்களை பெற்றுக்கொண்டு தன் பதிவேட்டில் பதிவு செய்ய வேண்டிய கால அளவு அன்றைய தினமே செய்திட வேண்டும். வந்த தபால் பதிவு செய்யும் காலம் 4 களங்கள் இருக்கும். அந்த பதிவு செய்யக்கூடிய அந்த கடித போக்குவரத்துக்கான பதிவு ரிஜிஸ்டர் வந்து 4 களங்கள் கொண்டதாக இருக்கும். அலுவலகத்தில் பதிவேடு, தபால் பதிவேடு 4 களங்களை கொண்டது. அதை தன் பதிவேட்டில் அன்றைய தினமே பதிவு செய்துவிட வேண்டும். நடப்பு கோப்பில் பக்கங்கள் எந்த நிற மையினால் எழுத வேண்டும்? இது வந்து அதிகமாக கேட்கக்கூடிய வினா. நடப்பு கோப்பு சிவப்பு மையினால், அதாவது கரண்ட் ரிஜிஸ்டர், அதாவது நடப்பு கோப்பு, நடப்பில் இருக்கக்கூடிய அந்த கோப்பு, அந்த ரிஜிஸ்டர் பக்கங்கள் எந்த நிற மையினால் எழுத வேண்டும் என்றால் சிவப்பு மையினால். ஸோ எளிதில் வந்து அதோட அர்ஜென்சி புரிஞ்சுக்கிறதுக்காகவும் அதோட அவசரம், அதோட தேவைகளை உணர்வதற்காகத்தான் இதனால் நடப்பில் இருக்கக்கூடிய கோப்பின் பக்கங்களை சிவப்பு மையினால் எழுத வேண்டும். முடிவுற்ற கோப்புகளை ஆதாரம் காட்ட வேண்டுமென்றால் முடிவுற்ற கோப்புகள் ஒவ்வொன்றிலும் அகர வரிசைப்படி கொடியிட வேண்டும். நடப்பு கோப்பிலோ குறிப்பு கோப்பிலோ கொடியிடுதல் கூடாது. முடிவுற்ற கோப்புகளை ஆதாரம் காட்ட வேண்டுமென்றால் முடிவுற்ற கோப்புகள் ஒவ்வொன்றிலும் அகர வரிசையில் கொடியிட வேண்டும். நான் சொன்ன முடிவுற்ற கோப்புகளை அந்த கொடியிடுறது, அந்த ரெஃபரன்ஸ், அது வந்து அகர வரிசையில் முடிவுற்றது, ஃபினிஷ்டு டாக்குமெண்ட்ஸ் தான், ஃபினிஷ்டு ஃபைலு தான் நம்ம வந்து கொடியிட வேண்டும் அகர வரிசைப்படி. ஆனால் நடப்பு கோப்பிலோ குறிப்பு கோப்பிலோ கொடியிடக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் ஃபினிஷில் இருக்காது. நடந்து முடிஞ்சது குறிப்பு கோப்பெல்லாம் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தானே தவிர, ஆனால் முடிவுற்ற கோப்புகள் இது ரெஃபரன்ஸாக எடுத்து அதை அகர வரிசைப்படி என்ன பண்ணணும், கொடியிட வேண்டும். பதிவரையின் சாவியை பதிவர் எழுத்தர் வரியம் ஒப்படைக்க வேண்டும். பதிவரை சாவியை பதிவரை எழுத்தவரிடம் ஒப்படைக்க வேண்டும். பதிவரை சாவி யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா, பதிவரை எழுத்தர்கிட்ட தான் இருக்கும். அவர் யார்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காவலர், இரவு காவலர் இல்லாத இடங்களில் ஒப்படைக்க வேண்டியது இரவு காவலர். அதாவது காவலர் இல்லைன்னா அவர் போகும்போது என்ன பண்ணிட்டு போகணும், இரவு காவலர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகணும். அதுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரொசீஜரே இருக்குது. அது வந்து ஒரு லெதர் தோல் பையில் வந்து சுருட்டி சீல் வச்சு கொடுத்துட்டு போகணும். திரும்ப அந்த சீல் காலையில் வந்து யாரும் பிரிச்சிடாமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த பதிவரையோட சாவியை பதிவரை எழுத்தர் வந்து காவலர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகணும். அப்படி காவலர் பகலில் இல்லை அப்படின்னா இரவு காவலர் கண்டிப்பாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகணும். அந்த சாவி ஒரு தோல் உரை பையில் வந்து போட்டு அது சீல் வைக்கணும். இதெல்லாம் பழைய நடைமுறை. இது நிச்சயமாக இது மாதிரி கேட்பாங்க. தோல் உரை இதெல்லாம் ஒரு கேள்வியாக கேட்கலாம். தோல் உரையில் முத்திரையிடப்பட்ட சீல் இட்டப்பட்ட ஒரு தோல் பையில் வந்து பதிவரை வந்து சாவியை இரவு காவலர் அல்லது காவலரிடம் கொடுத்துட்டு செல்லணும். அலுவலகத்துறை யாருடைய பாதுகாப்பில் இருக்கும்
பதிவரை எழுத்தர். அவர் தான் அந்த அலுவலக முத்திரைகள் எல்லாமே எழுத்தரோட பாதுகாப்பில் தான் இருக்கும். முடிவுற்ற கோப்புகளை நீட்டித்து உத்தரவிடுவர் யாருன்னா அலுவலக தலைவர். ஸோ முடிவுற்ற கோப்புகளை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா யார் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னா அலுவலக தலைவர். ஸோ இவங்க வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, டாக்குமெண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க சில டாக்குமெண்ட்ஸை. ஸோ அதை டாக்குமெண்ட்ஸை க்ளோஸ் பண்ணாமல் அதை வந்து ஒரு விசாரணையோ தணிக்கையோ அதை வந்து தொடரலாம். முடிவுற்ற ஒரு 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 ப்ராசஸை, முடிவுற்ற ஒரு டாக்குமெண்ட்ஸை நீட்டித்து அதை ப்ராசஸை வந்து தணிக்கை செய்ய சொல்லியோ தொடர சொல்லியோ என்ன பண்ணலாம், அலுவலக தலைவர் வந்து உத்தரவிடலாம். நிரந்தர முடிவு கோப்புகள் எத்தனை ஆண்டுகளுக்கு பின் மறுபரிசீலனை செய்ய தேவையில்லையெனில் அழித்து விடலாம். நிரந்தர முடிவு கோப்புகள் ஒரு ப்ராசஸ் பர்மனெண்ட்டாக முடிவாயிருச்சு, அதை எவ்வளோ நாள் வந்து மறுபரிசீலனை செய்து தேவையில்லைன்னா அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடலாம், அழிச்சிடலாம் அப்படின்னா 30 ஆண்டுகள். நிரந்தர முடிவு அப்படிங்கிறது அந்த ஃபைல் பர்மனெண்ட்லி க்ளோஸ்டு ஃபைல்ஸ் வந்து 30 வருஷம் வரைக்கும் நம்ம பாதுகாப்பாக வைத்திருந்து அதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம டிஸ்ட்ராய் பண்ண முடியும். 40 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நிரந்தர கோப்புகளை அளிக்கும் முன் துறை தலைமை அலுவலகத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் எந்த தினத்தில் அனுப்ப வேண்டும் அப்படின்னா ஜனவரி 15. 40 வருஷத்துக்கு மேற்பட்ட ரொம்ப அதாவது வேல்யூபிள் ரெக்கார்ட்ஸ், அது வந்து துறை தலைமையே 30 ஆண்டுகளை டிஸ்போஸ் பண்ணாமல் வச்சுருந்த ஒரு இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸை ஒவ்வொரு வருஷமும் எந்த தினத்தில் வந்து அலுவலக துறை தலைவருக்கு அனுப்பணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனவரி 15 அனுப்பணும். வருமான வரி மற்றும் மதுக்கடை சம்மந்தப்பட்ட கோப்புகள் எத்தனை ஆண்டுகள் வைத்திருக்க வேண்டும்? ஸோ 10 வருஷம் வச்சுருக்கணும். ஸோ இன்கம் டேக்ஸ் ரெக்கார்ட்ஸ், மதுக்கடை தொடர்பான வருவாய்கள், ஆவணங்கள், கொள்முதல் விற்பனை, இதெல்லாம் வந்து தொடர்பட்ட எல்லா கோப்புகளும் 10 ஆண்டுகள் வைத்திருக்க வேண்டும். பதிவு செய்யப்பட்ட அரசு ஆணைகள், துறை தலைமை அலுவலகத்தில் செயல்முறை ஆணைகள் அடங்கிய முடிவு கோப்புகள் அட்டவணைப்படுத்தப்படாமல் இருந்தால் அதை எவ்வாறு கருத வேண்டும்? 10 ஆண்டு முடிவு அல்லது 3 ஆண்டு முடிவு, இது வந்து துறை தலைமை தான் டிசைட் பண்ணணும். பதிவு செய்யப்பட்ட அரசு ஆணைகள், துறை தலைமை அலுவலகத்தில் செயல்முறை ஆணைகள் அடங்கிய முடிவு கோப்புகள் அட்டவணைப்படுத்தப்படாமல் இருந்தால், லிஸ்ட்டு போடாமலே சில டாக்குமெண்ட்ஸ் வந்து வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் தனியாக வச்சுருந்து அதை எப்படி கருதணும் அப்படின்னா 10 ஆண்டு முடிவு அல்லது 3 ஆண்டு முடிவுன்னு சொல்லிட்டு அந்த 3 வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது அதிகபட்சமாக 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ அதெல்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும், முடிச்சிடணும். உரிமையில் வளர்க்க தொடர்பான கோப்புகள் அட்டவணை செய்யும் போது எவ்வாறு எழுத வேண்டும்? எப்படி எழுதுனா, ஃபஸ்ட்டு வந்து இயர் இருக்கணும், இரண்டாவது வழக்கு எண் இருக்கணும், அதுக்கப்புறம் அதோட எண் இருக்கணும். வழக்கு எண்ணுக்கு தொடர்ந்து அதோட ஆண்டை வந்து நம்ம வந்து முன்னாடி எழுதணும். அதுக்கான உதாரணம் தான் அதில் போட்டிருக்காங்க. வழக்கு எண் முதல்ல வந்து வருடமும், ரெண்டாவது வழக்கு எண்ணும். உதாரணத்தை பாருங்கள். ஓஎஸ்னா ஆர்டினரி சூட். ஆர்டினரி சூட் 1921 100. இதே வந்து நீங்கள் 100 1921 போட்டால் தவறு. என்ன போடணும் அப்படின்னா முதல்ல வருடம், இரண்டாவது வந்து வழக்கு எண் போட வேண்டும். நிலுவைப் பட்டியல் ஒவ்வொரு மாதமும் தொடங்கி தயார் செய்ய வேண்டியது ஒவ்வொரு முதல் நாள். ஒவ்வொரு மாதத்தோட ஒவ்வொரு முதல் நாளும் நிலுவைப் பட்டியல் தயார் செய்திருக்க வேண்டும். அப்போ தானே உங்களுக்கு அந்த மாதத்தோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண முடியும், அந்த மாதத்தோட அலுவலக நடைமுறையை தொடங்க முடியும். ஸோ என்னென்ன கோப்புகள் நிலுவையில் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு மாதத்துடைய முதல் நாளே நம்ம தெரியப்படுத்திட வேண்டும், பட்டியலிட்ட வேண்டும். அப்போ தான் நம்ம வந்து அந்த நிலுவை பணிகளை வந்து தொடங்க முடியும். நிலுவைப் பட்டியல் தயார் செய்து பிரதி மாதம் எந்த தேதிக்குள் அலுவலக தலைவருக்கு அனுப்ப வேண்டும்? ஒவ்வொரு மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே. 1ஆம் தேதி தயாராக இருக்கணும் நிலுவைப் பட்டியல். அதை அலுவலக தலைவருக்கு 10ஆம் தேதிக்குள்ளே அனுப்புனா அவங்க அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான டைரக்ஷனை வந்து எல்லா அலுவலர்களுக்கும் கொடுப்பாங்க. யாரோட தாமதம், யார் அந்த வேலையை முடிக்காமல் வச்சுருக்காங்க, என்ன காரணத்தினால அந்த நிலுவையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி.
அரையாண்டு அலுவல் முறை விவர அறிக்கை துறை தலைமை அலுவலகத்திற்கு அனுப்ப மாவட்ட அலுவலர் அடுத்த மாதம் எந்த தேதிக்குள் அனுப்ப வேண்டும்? ஒவ்வொரு மாதம் முடிந்த அடுத்த 20ஆம் தேதிக்குள்ளே அனுப்பணும். அதாவது அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே அனுப்பணும். அரையாண்டு அலுவல் முறை, அதாவது ஒரு 6 மாதம் கழித்து அந்த அறிக்கைகளை 6 மாத ப்ராசஸை துறை தலைமை அலுவலகத்திற்கு, அதாவது அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்ப மாவட்ட அலுவலர் அடுத்த மாதம் 6 மாதம் கழித்த அடுத்த மாதத்தில் அனுப்ப வேண்டும். அடுத்த 20 தேதிக்குள்ளே வந்து அனுப்பிச்சிடணும்.